நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் இப்போ உலா வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிசம்பர் 31 ஜான்வரி 1 நியூ இயர்க்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து மீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது அப்போ எடுத்த ஜகுபாய் படம் வந்து நெட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அதாவது ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு 1 மணி நேரத்தில வந்துட்டு 15,00,00,000 நஷ்டம் அப்படின்றது வந்து எனக்கு ஆயிடுச்சு. அப்படியே நான் உட்காந்துட்டேன். உடைஞ்சு போய் உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானா ரியலைஸ் பண்ணேன். சரி ஓகே, ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதாவது எல்லாரும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா என்ன விட ஷரத் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் எனஃப்பா இருப்பாங்க. ரொம்பவே அந்த ஒரு மன ஸ்ட்ரென்த்தா வந்து இருப்பாங்க. அ நான் வந்து நெறைய விஷயத்துல வந்துட்டு நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஸ்ட்ரென்த்தா இருக்கேன்னு சொல்லிட்டு ஷரத் வந்து என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. "நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோ. நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவரு தான் வந்து அந்த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாவே வந்து எனக்கு இருந்தாரு. இன்னும் சொல்லணும்னா, நான் சரத் மேல டிபெண்டன்ட் ஆயிட்டேன். அவரு முன்னாடி போயிட்டு, "நான் பார்த்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இரு. நான் பார்த்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இருன்னு" என்ன வந்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாரு. ஸோ அவரு தான் வந்து முக்கியமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த ஒரு காணொளி வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் உலாவர 15,00,00,000 நஷ்டம் அப்படின்றத வந்து தாங்கிக்கிறதுக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியலையே. அந்த ஒரு இரும்பு மனசுல வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.